வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராவப்ஸ் சாப்டர் 27 verse 15 to 18. ப்ராவப்ஸ் 27வது அதிகாரம், அதில் 15லேருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக இதில் சாலமன் என்ன சொல்கிறான்னா, நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் சில இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி சொல்கிறார். சிலதை நம்மளை எப்படி ஒரு சைடுக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோன்னு சொல்கிறார். ஸோ ஒரு சைடு என்னென்னா, நம்மளை ஒரு சண்டை, ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை ஒரு நாகிங் ப்ரெசன்ஸோ, யாரோ நம்மளை கிச்சு 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 தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ என்ன பண்ணும். ஒருத்தங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் டெய்லி இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு பொறுமை, எவ்வளோ பொறுமை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், நம்மளுக்குள்ளே இருக்க சந்தோஷத்தை எடுத்துரும், நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியை எடுத்துரும். இன்னொரு வகையில் என்னென்னா, ஒரு ஆப்போசிட் இதே மாதிரி அமைதியாக, அந்த தொண்ணூத்தொன்னு இல்லாமல் அமைதியாக எப்போ அவங்களுக்கு ஸ்டெப் இன் பண்ணணும்னு தெரியும், எப்போ அவங்க செய்ய வேண்டிய செயல் செய்யணும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்க போது எப்போ அவங்க உங்களுக்கு புஷ் பண்ணணும், எப்போ அவங்க பேக் ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பரிசுன்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு சின்ன சம்மரி. இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் verse 18. ஸோ ப்ராவப்ஸ் சாப்டர் 27 verse 18 which says, whoever tends a fig tree will eat its fruit, and he who guards his master will be honored. என்ன சொல்கிறேன், whoever tends a fig tree will eat its fruit, and he who guards his master will be honored. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற மெயின் டேக்அவே வெரி சிம்பிள், வெரி ப்ராக்டிக்கல், எஸ்பெஷலி பேரண்ட்ஸுக்கு இது. விச் இஸ், நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அந்த விசுவாசத்தோட பொறுமையாக ஒரு கேர் இருக்கணும். ஓவர் த ஒகேஷ்னல், எப்பயாச்சும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதோட, ஒருத்தங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிறதோட, அதாவது பேரண்ட்ஸுக்குன்னு சொன்னதால உங்கள் பசங்க வாழ்க்கையில் எப்பயாச்சும் நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணி சொல்லுவார். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபெய்த்ஃபுல், பெர்சிஸ்டன்ட், கண்டினியூஸ் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் வில் பி அ ரிவார்ட். நீங்கள் பொறுமையாக, நிதானமாக, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அக்கறையை காட்டினா அது உங்களுக்கு ஒரு ரிவார்டை கொடுக்கணும். இங்கே சாலமன் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்னது என் பேரண்ட்ஸ்க்காக சொன்னல, வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு செடியை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செடிக்கு என்ன பண்ணணும், டெய்லி தண்ணி ஊற்றணும், டெய்லி பூச்சி இருக்கா இல்லையான்னு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இதில் நம்ம பின்தங்கிட்டா, சரி பூச்சி இருக்கா இல்லையான்னு பார்க்க மட்டும் தண்ணி மட்டும் ஊட்டிகிட்டே இருந்தால் ஏன்னா அவங்க வளர அந்த பூச்சி இட் வில் அஃபெக்ட் பண்ணும் அந்த ட்ரீயை. வளரப்போது அஃபெக்ட் ஆகி மரம் ஒழுங்காக வளராமல் இருக்கலாம். பட் நம்ம டெய்லி அந்த பெர்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருந்தால், எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிவிட்டு, அதுக்கு தண்ணி வருதா, சன்லைட் வருதா, அது பூச்சி ஏதோ இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுக்கும் நம்ம ஒன்று செக் பண்ணால் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ட்ரீ, அதுவும் உடனே இல்லை, ஒரு மாதம் ஒரு 2 மாதம் கழிச்சு இல்லை, சில வருடங்கள் கழித்து அது நம்மளுக்கு கனிகள் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இது பேரண்ட்ஸுக்குன்னு சொன்னோம் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ பேரண்ட்ஸுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம இருக்கிற இந்த கல்ச்சரில், இந்த டிஜிட்டல் கல்ச்சரில் மோஸ்ட்டாக பேரண்ட்ஸ் பசங்க வாழ்க்கையில் எப்போ வருவாங்கன்னா, இந்த ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஓப்பன் டே வரப்போ தான் அவங்களுக்கே தெரியும் என் பையன் படிச்சிருக்கானா இல்லையான்னு. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் நிறைய பசங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க இன்றைக்கி ஸ்கூலில் என்ன ஆச்சு, என்ன கற்றுக் கொடுத்தாங்க, அந்த இதே இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன, ஸ்கூலுக்கு அனுப்புறது என் கடமை, அது மிச்சம் எல்லா வேலையும் பார்த்துக்க வேண்டியது டீச்சரோட வேலை. அதுக்கப்புறம் டியூஷனுக்கு அனுப்புறது என் வேலை, அவங்க படிக்கிறாங்களே இல்லையான்றது டியூஷன் டீச்சரோட வேலை. அதே மாதிரி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் சர்ச்சுக்கு, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன், அது என் வேலை, அங்கே படிக்கிறாங்க இல்லையான்றது பார்க்க வேண்டியது அந்த டீச்சரோட வேலை. இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம பண்ணிவிடுவாங்க, அந்த நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு முக்கியமாக ஏதோ பிரச்சனை வரப்போதோ, இல்லைனா அந்த ஓப்பன் டே வரப்போதோ, அவங்க மார்க் ஷீட் வரப்போதோ, அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ஞாபகம் வரும் அவங்களுக்கு, நான் இவனோட அப்பா, எப்படி இவ்வளோ மார்க் எடுக்கலாம், இத்தனை மாதம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, இத்தனை வருஷம் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு, கடைசியில் என்ன பண்ணுவாங்க, 10th மார்க் ஷீட்டோ இல்லை 12th மார்க் ஷீட்டோ இல்லைனா ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட், அப்போ தான் திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும், நான் அப்பா, எல்லாமே நான் உனக்கு பண்ணிட்டேனே, நீ இப்படி ஏன் என் மானத்தை வாங்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சாலமன் என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு அந்த டெய்லி கனெக்ஷன் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம டியூஷனுக்கு அனுப்பினாலும் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் நம்ம பெற்றோராக நம்ம இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்னா, யூ ஷுட் கான்ஸ்டன்ட்லி கீப் அ செக். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ என்ன படித்த, என்ன கற்றுக்கிட்ட. அது என்ன, இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் ஹேபிட். ஏன்னா
உங்கள் பையனுக்கும் என்ன தெரியும், சரி என் மேலே அக்கறை வச்சுருக்காங்க. சில வாட்டி என்ன சொல்லுவாங்க, உங்கள் பையன் ஸ்கூலில் இது நடந்ததுமா அது நடந்ததுப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க. தே வில் பி ஓப்பன் டு யூ. அந்த பேரியர் இருக்காது. ஸோ என்ன பண்ணும், நம்ம வி ஷுட் கீப் அ கான்ஸ்டன்ட் செக். ஸோ இது மெசேஜ் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ்க்காக தான். ஸோ டெய்லி ஒரு செக் வச்சுக்கோங்க உங்கள் பசங்க கூடயோ, முடிஞ்சால் அவங்க டீச்சர்ஸ் கூட டியூஷன் டீச்சர்ஸ் இருந்தால் அவங்ககிட்டயும் கேளுங்க என்ன பண்ணுறாங்க பையன். அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் செக் இருந்தால் இட்ஸ் அ வெரி ரிவார்டிங் ப்ராசஸ். இப்போ அந்த மரம் சொன்னல, அந்த மரம் வந்து நம்ம வச்சுட்டோம், சரி நம்ம என்ன நினைக்கலாம், நான் வச்சுட்டேன், சன்லைட் இருக்கிற இடத்துல வச்சுட்டேன், தண்ணி பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பூச்சி நான் வைக்கும் போது இல்லை, என் கடமை முடிஞ்சிச்சுன்னு நான் அமைதியாக இருந்துட்டால் வளருமா? அது கண்டிப்பாக வளராது. என்ன பண்ணும், நம்ம அந்த கான்ஸ்டன்ட் செக் இருந்தால் தான் அந்த மரம் வளரும். அதே மாதிரி நம்ம பசங்களையும் அவங்க வாழ்க்கையிலையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கணும், அந்த செக் இருந்துக்கிட்டே இருக்கணும், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ். அப்போ தான் அவங்க ஒழுங்காக வளர முடியும். தென் only we can see them truly grow in a rewarding way. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, Lord. Lord, as you have said, help us to gain the discipline and wisdom to be constantly in check with our children, Lord, and help us as we are teaching them in their walk with Christ, Lord, as they are growing, Lord, help us to do the right things, give us the wisdom to do the right things, and give us the courage to discipline them when it matters the most. All of this in Christ's name I pray. Amen.